விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்வென்டாவில் ஒரு 2-3 வெரைட்டியை பற்றி நண்பர்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அட்வென்டாய் பேக் PAC 741 அதேமாரி PAC 768 அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. அடுத்ததாக வந்து அட்வென்டாவில் 7110 அப்படிங்கிற ஒரு வெரைட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 3 வெரைட்டியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ட்டுருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக அட்வென்டா பேக் 741 பற்றி ஒரு 2-3 பேர் ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதோட ஈல்டு எப்படி, முளைப்பு திறன் எப்படி அப்படிங்கிற மாரி கம்ப்ளீட் டீட்டெயில்டாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதற்கான ஒரு வீடியோ தான் இது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, நம்ம நிறையா வீடியோக்களை போயிடலாம். ஸோ பேக் அட்வென்டா 741 பொறுத்த வரைக்கும் இதோடைய லைஃப் டைம் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது வாழ்நாள் அப்படின்னு பார்க்கப்போ 110 to 125 நாட்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இப்போ இன்னும் 90 நாள் தண்ணி பாய்ச்சினா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. இது வந்து இந்த சீசன். இதுவே அடுத்த சீசன் அப்படின்னு மேல ஊன்றோம் அப்படின்னா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி டிசம்பரில் ஊன்றோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 135 நாள் அப்படிங்கிற ஒரு கணக்கில் வரும். ஈல்டு அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா 38 to 40 மூட்டை அப்படிங்கிறது அவங்க சொல்லக்கூடிய ஈல்டு. ஷேலிங் பர்சன்டேஜ், அதாவது பார்த்திங்கன்னா மணி திறன்கள் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா 86% வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. குறிப்பாக இது வந்து வாடல் நோய். இப்போ ஒரு சில வெரைட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நின்னா வாடி போய் கீழே விழுவுறது, குருத்து வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி போய் சருகாய் கீழே விழுவுறது, இது மாதிரியான நோய்கள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இந்த அட்வென்டா 741 வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்ட் பண்ணி, அதாவது பார்த்திங்கன்னா தாக்கு பிடிச்சி வளரக்கூடிய தன்மை உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, காற்றடிச்சா சாஞ்சு போகிறதோ இது மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த பேக் 741 இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பிலிருந்து சொல்லப்படக்கூடியது. நாம் வந்து அட்வென்டா 741 ஊனது கிடையாது. ஸோ நீங்கள் யாராவது ஊனியிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம சொன்னது கரெக்டாக தப்பா அப்படின்னு. அண்ட் ஈல்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 40 மூட்டை அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக அவங்க சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அட்வென்டா பேக் 741. கூடவே பேக் 768 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஓகேங்களா. பெரும்பாலாக மக்காசோளத்தில் வரக்கூடிய டிசீசஸ், நோய்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த வேர் அழுகலாக இருக்கட்டும், அந்த வாடல் நோயாக இருக்கட்டும், கரையான் வெட்டுறதாக இருக்கட்டும், இது மாதிரியான நோய்களை ஆரம்ப காலகட்டங்களில் கண்ட்ரோல் பண்ணி ஒரு 20 நாட்களுக்கு பக்கமாக கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை பார்க்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா பேக் 768 அப்படிங்கிற இந்த ஒரு மக்காசோள ரகம். ஸோ இந்த ரகமும் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஈல்டு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவங்க தரப்பில் இருந்து ஹை ஈல்டுனா 40 மூட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது அட்வென்டா 768 மக்காசோள ரகத்துடைய ஒரு இது. அதேமாரி இந்த வருஷம் மார்க்கெட்டில் வந்து ADV 7110 அப்படிங்கிற ஒரு புது வெரைட்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, என்ன ஈல்டு அப்படிங்கிறதும் தெரியல. பட் டெமோ மாடலில் இப்போ வந்து நிறையா விவசாயிகளுக்கு இந்த அட்வென்டா 7110 அப்படிங்கிற அந்த வெரைட்டியை வந்து பார்த்தா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் ஏரியாக்களில் யாராவது இதுக்கு முன்னாடி இல்லை போன வருஷம், ஏன்னா இப்போ 1.5 வருஷமாக அதை டெமோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் தான் நம்ம ஏரியாக்களுக்கு இதோடைய டெமோ அப்படிங்கிறது வந்திருக்கு, ஒரு சில ஃபார்மர்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். ஓகேவா. ADV 7110 அப்படிங்கிறது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து வாட்டர் ப்ளஸ் இரிகேஷன் ப்ளஸ் இதுக்கு மானாவாரிக்கு, அதாவது நீர்ப்பாசனம் மற்றும் மானாவாரி ரெண்டுக்குமே வந்து இந்த வெரைட்டி அப்படிங்கிறது பொருந்தும். ஸோ எதுக்கு வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து கொஞ்சம் பராமரிக்கக்கூடிய ஓரளவு தண்ணி இருக்கக்கூடிய ஒரு விவசாயிகளுக்கு இதை நம்ம கொடுத்துருக்கோம். அதான் அட்வென்டா 7110 அப்படிங்கிறது. அதில் 741 இருக்கட்டும், 768 இருக்கட்டும், ADV 7110 இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீர்ப்பாசனத்துக்கும் பொருந்தும், மானாவாரிக்கும் பொருந்தும். அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஈல்டு அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை பார்க்கும். ஓகே. ஸோ அதனால் இது வந்து நமக்கு அதிக ஈல்டு கொடுக்குமா, இது வந்து அதிக ஈல்டு கொடுக்குமா, இல்லை செட் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. 41 இருந்தாலும் சரி, 768 இருந்தாலும் சரி, 7110 இருந்தாலும் சரி பண்ணலாம். என்னன்னா அந்த நோய் வாடல் நோய் பேக் 741 வாடல் நோய் வந்து வராது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் அட்வென்டா 741 நீங்கள் ஊனி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறது கிளியராக தெரியும். ஓகே. ஏன்னா நான் இது வரைக்கும் ஊனது கிடையாது, சொல்லக்கூடியதான். நண்பர்கள் ஒரு சில பேர் ஊனியிருந்தாங்க, அவங்கள்ட்ட கேட்டதில் வாடல் நோய் வரலை, ஈல்டுமே 40 மூட்டைக்கு பக்கமாக வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஊனலாம். அதை பற்றி நான் குறை எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. அறவை திறனும் அதிகம், மணிகள் அதிகமாக இருக்கும், வெயிட் அதிகமாக இருக்கும். கூடவே வந்து மேலே இருக்கக்கூடிய சக்கைகளின் எண்ணிக்கை ரொம்ப அதிகம். அப்படி அதிகமாக இருக்கும் போது உள்ளே வந்து புழு தாக்கங்களோ இல்லை குருவி கொத்தி சாப்பிட்றதோ இது மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வராது. ஓகேவா. இதுதான் நண்பர் வந்து கேட்டிருந்தது. பேக் 741க்கு ஒரு ரிவ்யூ வீடியோ மாதிரி போடுங்கன்னாங்க. நம்மக்கிட்ட வேறு எந்த டீட்டெயிலும் இல்லாத காரணத்தினால் நமக்கு தெரிஞ்ச பேசிக்கான ஒரு விஷயங்கள், நாம் படித்தது, நம்ம ரிலேட்டிவ்ஸ் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதை மட்டும் வச்சு தான் நம்ம அந்த ரிவ்யூ வீடியோ அப்படிங்கிறத போடுறோம். உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் ஏதாவது ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து மெயில் ஐடி வந்து ஃப்ளோ பண்ணி விட்ருக்கேன், அதில் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரிவ்யூஸ் தான்.
சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அனுப்பிச்சிங்கன்னா போதும், நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுவோம். பெய்ட் ரிவ்யூ அப்படிங்கிறது நம்ம சேனலில் வரவே வராது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க உங்களுடைய ரிவ்யூ வீடியோஸாக பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வீடியோஸ்னால் உங்களை ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸோட அந்த மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்புங்க. கண்டிப்பாக நம்ம ரிவ்யூ அப்படிங்கிறத பண்ணுவோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள்.